வணக்கம். வாங்க, இன்றைக்கி நாங்கள் நல்ல காரசாரமான பூசணிக்காய் குழம்பு ஒன்று வைப்போம். எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்ப்போம். நான் ஒரு துண்டு பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் எடுத்துருக்கிறேன். அதில் பூசணிக்காயை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். ஒரு அளவான வெங்காயத்தை சின்ன சின்ன அரிஞ்சு கொள்ளுவோம். தக்காளி பழத்தை கட் பண்ணுவோம். 2-3 பச்சை மிளகாயை கீறி எடுத்துக்கொள்ளுவோம். ரம்பை, கருவேப்பிலை தயாராகிட்டுது. இஞ்சியையும் வெள்ளைப்பூண்டையும் கொஞ்சம் பெரும்படியாக இடித்து எடுத்துக்கொள்ளுவோம். அதோடு ஒரு மசாலா ஒன்று செய்கிறதுக்கு மல்லி, மிளகு, சீரகம், கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் தேங்காய்ப்பூ, ஒரு 2 மேசக்கரண்டி தேங்காய்ப்பூ இவ்வளவு எடுத்துருக்கிறேன். இப்போ மசாலாவை தயார் செய்வோம். சட்டியில் தேங்காய்ப்பூவை போட்டு கொஞ்சம் வறுத்து விடுவோம். அதோடு எடுத்து வச்சுருந்து 5-6 அரிசியையும் போடுவோம். போட்டு கைவிடாமல் கலந்து விடுவோம். இப்போ அதோடு எடுத்து வச்சுருந்த மிளகு, சீரகம், மல்லி, கடுகு வெள்ளத்தையும் எடுத்து அதையும் போட்டு வறுப்போம். நல்ல பொன்னிறமாக வறுபட்டோன்னே நாங்கள் அதை எடுத்து பவுடர் ஆக்கி கொள்வோம். உரல்லையோ அல்லது மிக்சியிலையோ போட்டு இடிப்போம். இப்போ பூசணிக்காய்க்கு நாங்கள் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளை போடுவோம். இது எங்களோட மிளகாய்த்தூள், செப்னா மிளகாய்த்தூள். அதோட உப்பு கொஞ்சம் கலந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல வடிவாக அதை பிரட்டி விடுவோம். இப்போ சட்டி காஞ்சதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு துண்டு கருவாப்பட்டை, சின்ன 2 துண்டு கருவாப்பட்டை, கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். வெந்தயம் போடுவோம். அதோட வெங்காயத்தை போட்டு வதக்கி விடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இடித்து வச்சுருந்த இஞ்சியையும் உள்ளியையும் சேர்ப்போம். நல்ல வடிவாக கொஞ்சம் கலந்து விடுவோம். ரம்பையும் கருவேப்பிலையும் போடுறேன். தக்காளி பழத்தை போடுறேன். பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் கலந்து வச்சுருந்த பூசணிக்காயை சேர்ப்போம். அதோட அந்த பாத்திரத்தை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து விடுவோம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம், ஒரு 2 நிமிஷம். இப்போ திறந்து நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். அதை இப்போ மூடி அவிய விடுவோம். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் தயார் செய்து வைத்திருந்த மசாலா கலவையையும் அதுக்குள்ளே போடுவோம். இப்போ தண்ணிப்பாலை விடுவோம். தண்ணிப்பாலை விட்டு நல்லா கிளறி விடுங்க. வடிவாக கலந்து பூசணிக்காய் அவியும் வரையும் மூடி வைப்போம். இடைக்கிட திறந்து பார்த்து கிளறி விடணும். நான் மஞ்சள் போட மறந்துட்டேன், கொஞ்சம் மஞ்சள் போடுறேன். போட்டு கலந்து விட்டு மூடி அவிய விடுவோம். பொங்கி ஊற்றிடாமல் இடைக்கிட திறந்து பார்த்து கிளறி விடணும். இப்போ கறி அவிஞ்சு கொண்டு இருக்கு. இப்படியே கொஞ்சம் அவிய விடுவோம் மூடி. இப்போ திறந்து பார்ப்போம். கலந்து விடுவோம். பூசணிக்காய் அவிஞ்சிட்டுது.
இப்போ புளி விடுவோம் குழம்புக்கு தேவையான அளவு. இப்போ முதல் பால் விடுவோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் நான் தணலில் விட்டுட்டேன். முதல் பால் விட்டு நான் அப்படியே தணலில் விட்டுட்டேன். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் திரண்டு குழம்பு நல்லா கணக்கான பருவத்துக்கு வந்துட்டுது. பூசணிக்காய் துண்டுகளாக தான் இருக்க வேணும், மசிக்கக்கூடாது. இந்த குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.